ராமராமா, வியாழக்கிழமை 22 ஜனவரி மாசம் 2026, விஸ்வாவசு வருஷம் தை மாசம் 8 சதுர்த்தி திதி, நட்சத்திரம் சதய நட்சத்திரம், பகல் 1 மணி 58 வரை, பின்பு பூரட்டாதி, வரியான யோக வணிஜ கரணம், வரச்சதுர்த்தி என்று இன்றைய தினம் விசேஷம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. எந்த மாதிரியான பதார்த்தங்களை இறைவனுக்கு நாம் படைக்க கூடாது? அதாவது இறைவனுக்கு நாம் சமர்ப்பிக்கும் பதார்த்தங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், எந்த பதார்த்தங்களை நாம் உட்கொள்ளலாம் என்று சாஸ்திரங்கள் அனுமதிக்கிறதோ அவைதான் இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்படி பார்த்தா நாம் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதை கொண்டு போய் இறைவனுக்கு நிவேதனம் பண்றது என்பது மிகவும் தவறு. புழுங்கல் அரிசியில தின்பண்டங்களை பண்ணி சாப்பிட்றது என்பது மிகவும் சரியான ஒரு செயலாக இருக்காது. ஏன்னா அது ஒரு பழைய தோஷம் ஏற்பட்டதான ஒரு அரிசி தான் அது, இல்லையா? அதுவே வேக வைத்த அரிசி தானே புழுங்கல் அரிசிங்கிறது. அதை நாம் ஆரோக்கியத்திற்காகவும் சௌகரியத்துக்காகவும் அதை நாம் உபயோகப்படுத்துகிறோம். ஆனா குறிப்பிட்ட தினங்கள்ல, இப்ப தர்ப்பண தினங்கள், முக்கியமான தினங்கள்லயாவது புழுங்கல் அரிசியை நாம் தவிர்க்க வேண்டும். இப்போ புழுங்கல் அரிசியில தின்பண்டங்களை செய்து அல்லது சாதம் வடித்து அதை சுவாமிக்கு நிவேதனம் செய்வது தவறு. அதே மாதிரி அபிஷேகம் பண்றோம், பால் அபிஷேகம் ரொம்ப விசேஷம் சுவாமிக்கு. பால் காய்ச்சின பாலை கொண்டு அபிஷேகம் பண்ணிடக்கூடாது. பாலை சுட பண்ணி நன்னா காய்ச்சி அது ஆறின பிற்பாடு அதை வச்சுட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடாது. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ற பால் காய்ச்சப்படாததான பாலாக தான் இருக்கணும். அந்த பாலை தான் எடுத்து, அதுலயும் பசும்பாலை தான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் நாம் சுவாமிக்கு சமர்ப்பிக்க கூடியதான திரவியங்களை பார்த்து பார்த்து சமர்ப்பிக்க வேண்டும்.